ஏன் கார்த்திக் மோகன் முன்னிலையில் இருக்கிறார் இந்த தொகுதியில் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவினுடைய அமைப்பினுடைய வலிமை. சென்னை முழுவதும் திமுகவுக்கு பூத் வேலை செய்வதற்கு வலுவான கட்டமைப்பு இருக்குது. வார்டு பகுதி அளவில் கட்சியினுடைய பிடிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே நேரடியாக இது அத்தனையுமே வாக்குகளாக மாறும். அப்போ ஆட்சியின் தாக்கம் சாலை, மழைநீர் வடிகால், மெட்ரோ வேலைகள், அப்புறம் சென்னையினுடைய வளர்ச்சி திட்டங்கள் என்ற அத்தனையிலுமே இந்த ஆட்சிக்கு ஒரு முன்னிலை கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஏன் தாவேகாவினுடைய ஆதவ் அர்ஜுனாவுக்கு இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் என்னங்கிற ஒரு கேள்வி எழும். அப்போ இங்க கட்டமைப்பு ரொம்ப குறைவு. விஜய் ரசிகர்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்குதுங்கிறதுல நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது அத்தனையும் வாக்குகளாக மாற்றும் அமைப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது போக எங்க புதிய கட்சி அபாயம்ங்கிற நகர்ப்புற வாக்காளர்கள் சோதனைக்கு எப்பவுமே செல்ல மாட்டார்கள். நம்பிக்கை பெற்ற கட்சி தான் தேர்வு செய்யப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். அதிமுகவோட வேட்பாளர்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெஷருமே இங்க இருக்கிறதாக தெரியவில்லை. ஏன்னா நேரடியாக இங்க களத்தில் இருப்பது திமுகவும் தாவேகா அப்படிங்கிறத விஜய் எப்படி மேடைதோறும் சொல்லிக்கிட்டு இருக்காரோ, அது இந்த ஒற்றை தொகுதியில் இருக்கிறத நம்மளால் கண்களால் காண முடிகிறது. மெயினாக கூட்டணி தாக்கம், பிஜேபியினுடைய கூட்டணி காரணமாக சிறுபான்மை பிளஸ் சில நகர்ப்புற வாக்குகளுடைய விலகுறதுக்குரிய வாய்ப்புகள் இங்கு அதிகப்படியாக இருக்குது. அது போக இது திமுகவுக்கு நேரடியான லாபத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ வில்லிவாக்கம் என்பது நகர்ப்புற தொகுதி, திராவிட அரசியலினுடைய ஆதிக்கம் இருக்குது. நலத்திட்டத்தினுடைய அடிப்படையில் எங்க வாக்குகள் அதிகமாக விலகும். அதே மாதிரி அமைப்பு மிக முக்கியம் அப்படிங்கிற அந்த போர்வையில திமுகவுக்கு இங்க மிக முக்கியமான சாதகங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா கூட, வில்லிவாக்கம் அலை அப்படிங்கிற அந்த ஒரு அலை இருக்குது பாத்தீங்களா, திமுகவினுடைய அலை. அப்போ இந்த இடத்துல வில்லிவாக்கம் திமுகவின் அலைக்கு ஓட்டு போடுற தொகுதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இங்க மிக முக்கியமாக அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருக்கிறது. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.